ஓ ஹலோ, ஆடியோ கிளியரா இருக்காமா? ஆடியோ கிளியரா கேக்குதா? 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 குட் ஈவினிங். எதுக்குடா நீ லேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு நாள் உங்களுக்கு என்னுடைய ஷெட்யூலை நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் தெளிவா புரியும். பாத்தீங்கன்னா 8:15 தான் நான் வீட்டுக்கே வந்தேன். சரியா? ஆபீஸ்ல இருந்து 7 மணிக்கு கிளம்புனோம்னா 8:15 வீட்டுக்கு வர முடியும். 8:15 வீட்டுக்கு வந்துட்டு 8:25 கிளாஸ் எடுக்க உட்கார்ந்துட்டேன். இந்த மாதிரி நாட்கள் இருக்கும். கிளாஸ் எடுக்கணுமா, டயர்டா இருக்கே, வேற ஏதாவது பண்ணலாமே, நேரம் தூங்கலாமே அப்படின்னு தோணும். இருந்தாலும் சரி, கிளாஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆரம்பிச்சிட்டேன்னா நீங்க தான் இது பண்ணிடுவீங்களே. உண்மையை சொல்ல போனா பேக்கை மட்டும் தான் கழட்டி வச்சிருக்கேன். அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, மூஞ்ச கூட கழுவல. முடிச்சிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ரைட்டா? கிளாஸ் போகுமா? என்ன ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படின்னு நீங்க சொல்லணும்ல, இதை சொல்லல. நான் என்னைக்காவது லேட்டா வந்தாலோ கிளாஸுக்கு போடலைனாலோ நீங்க புரிஞ்சுப்பீங்க பாத்தீங்களா? அதுக்காக தான் சொல்றேன். குட் ஈவினிங். கிளாஸ் போவோம். ஆன்சர் போடுங்க ஃபாஸ்டா. ஹேட் ஒர்க் டுடே. டைடினஸ் ஆஃபர் போர்ஷன். சரியா? ஆஃப் ரியலைஸ்டு கிடையாது. ஆஃப் த சில்ட்ரன்ஸ் பிளே ரூம். பிசி 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 வச்சு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ட்ரை பண்ணுவோமா? After noticing the tidiness of the children's playroom, the family realized that their maid had worked today. Correct. Thatங்கிறது நார்மல் கன்ஜெக்ஷனா வந்திருக்கு. ஃபாஸ்டா போட போறோம், வேகமா போட போறோம். நேற்று ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம், ஒரே ஒரு பிடிஎஃப் தான் முடிச்சிருக்கோம். அடுத்தடுத்து போகணும். ரைட். தே ஆட்டோமேட்டிக்கலி, தே சப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி அட்வர்ப். இதுக்கு பின்னாடி என்னமா வரணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க. யோசிச்சு சொல்லுங்க. சூப்பர். டென்ஷன் கிளாஸ் படிச்சதுக்கு அப்புறமா நல்ல சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இம்ப்ரூவ் ஆகும், கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். தே சப்ஜெக்ட்டுங்க. அடுத்து அட்வர்ப் இருக்கு. அடுத்து என்ன இருக்குன்னா வேர்பு தான் இருக்கும். வேர்பு தான் இருக்கும். தே குரிய வேர்ப். தே கன்சிடர்ட் ஹிம் போடலாமே, ஏபி போடலாமே. ஏபி 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 வந்துருச்சுன்னா ஏபி ஏபி நோ, நன் ஆஃப் தி அப்போ தான் இருக்கு. ஏபி ஏபி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ரைட். When the interviewers saw their next candidate stride into the room, to C and D. When the interviewers saw the next candidate stride into the room with the confidence, super, with the confidence, they automatically considered him a serious contender. புரிஞ்சிச்சு? அடுத்தது ஏதாவது ஒரு கொஸ்டின் நீ நிப்பாட்டணும் அப்படின்னா ஸ்லோ பண்ணணும்னா சொல்லிடுறேன். சரியா? இல் அண்ட் வாஸ் இல் அண்ட் த த இந்த ஆண்ட் கொஞ்சம் கஷ்டங்க. ஆண்ட் எப்பவுமே ட்ரிக்கி. சரி, ஆண்டுக்கு முன்னாடி பின்னாடி ஒரே மாதிரி வரணும். பின்னாடி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பின்னாடி என்ன இருக்குன்னே தெரியாது. நான் இதை வச்சு போடுறேன். த பேங்க் ஆபீசர்னு ட்ரை பண்றேன். இப்போ சிஏ வச்சு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. சிஏ வச்சு ஒண்ணுதான் இருக்கு. ரைட். Since Mary was ill and temporarily unable to work,
The bank officer granted her forbearance on her car loan. So BCA, her noun, Damal அப்படின்னு வெடிக்குது. என்னுடைய நெஞ்சு வெடிச்சிடும் கொஞ்சம். ஹெர்னா உடைய கேஸ், ஹெர் நவுன் கிடையாது, அவளுடைய அப்படிங்கிற மீனிங். பிசிஏடி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தி ஆம்பியன்ட் கன்வின்ஸ்டு மெனி, இதுதான் பாதி இருக்கு. மெனி பீப்புள், டிசி, டிசி இந்த இருக்கு, டிசி இதா இருக்கு, டிசி இந்தா இருக்கு, டிசி செஞ்சுட்டாங்க. டிசி 3 ஆப்ஷன்ல இருக்கு. சீல முடியலாமா? சீல முடியாது. ட்ரை இத முடியாது. ஏல முடியலாமா? முடியலாம். இது 2 ஆப்ஷன் ட்ரை பண்ணுவோம். பிடிசிஏயா டிசிபிஏயா? சரியா? டிசி, டிசி த டீல ஆரம்பிக்காது, ஹேஸ் கன்வின்ஸ்னா ஆரம்பிக்காது. ரைட், ஹேஸ் கன்வின்ஸ்னா ஆரம்பிக்காது. அப்ப இது கிடையாது, இதுதான் ஆன்சர். பிடிசிஏ ட்ரை பண்ணுவோமா? ஆம்பியன்ட் கமர்ஷியல், ஆம்பியன்ஸ்னா வந்துட்டு ஒரு பிளசன்டான ஹெருக்கு பதிலான. ஓகே ஓகே ஓகே, புரியுது. Ambient commercial has convinced many people to try the restaurant's new lemon cake. Correct. B D C A. B D C. அடுத்தது, the king would not would பின்னாடி B1, would not, காணும் அப்படின்னு பயப்படக்கூடாது. would not அப்படின்னு பார்த்து பயப்படக்கூடாது. would not even discuss, ஈவன்ங்கிறது adverb. would not discuss. அப்ப ஏசி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. the king would not even discuss terms for peace until the opposing ruler made amends for his advances. கமர்ஷியல் adjective இல்லையா சார்? கமர்ஷியல் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ்ல என்ன மீனிங் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் அர்த்தம். கமர்ஷியலுக்கு 2 மீனிங் இருக்கு. கமர்ஷியல் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க அது வேற மீனிங். சரியா? கமர்ஷியல் மூவினா அங்க வேற மீனிங். இங்க என்ன மீனிங் அப்படின்னா கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட். அடுத்து ஸ்பீடு ஏத்துங்க. He, how he could even begin. CA வச்சு ஒரே ஆப்ஷன், அதுதான் ஆன்சர். Feeling his crimes were too serious, he was not sure how he could even begin to make amends. போட்டாச்சு பிடிசிஏ. ஃபாஸ்டா போறேன். சரியா? மை உடைய கேஸ், அட்டென்டிவ் ஐ. ஸோ பிஏ வச்சு எத்தனை ஆப்ஷன்? பிஏ வச்சு 2 ஆப்ஷன். டிசிபிஏயா பிஏடிசியா? ஏல முடியுமா? முடிய வாய்ப்பு இருக்கு. சீல முடியுமா? would not notice, முடிய வாய்ப்பு கம்மியா இருக்குது. அப்ப நான் பிசிஏடி ட்ரை பண்றேன் ஃபர்ஸ்ட். as a cloth designer, my others. சரி, பிஏ இங்கல இருக்கு. தெளிவா கண்ணை வச்சு பாருங்க. நான் எனக்கே சொல்லிக்கிறேன், உங்களை இல்ல. DCBA ட்ரை பண்ணுவோம். in detecting subtle patterns that others would not notice. கரெக்டா இருக்கு. as a clothing designer, my attentive eye is very helpful. Right? BADC ட்ரை பண்ணுவோமா? as a clothing designer, my attentive eye is very helpful in detecting subtle patterns that others would not notice. இதுதான் கரெக்ட். BADC தான் கரெக்ட். ரீட் பண்ணாம பிக்கப் பண்ண பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேஷன்ல ஈஸியா இருக்கும். ஒரு க்ளோத்திங் டிசைனரா என்னுடைய கண்ணு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எதுக்கு? டிடெக்ட் பண்றதுக்கு. சட்டிலான பேட்டர்ன்ஸ், மற்றவங்க நோட்டீஸ் பண்ணாத பேட்டர்ன்ஸ். அடுத்தது, who refuses to be. BA வச்சு எத்தனை ஆப்ஷன்? 1 2. சீல முடியுமா? frequently chosen முடியாது. ஏல முடியுமா? முடிய வாய்ப்பு இருக்கு. ரைட், 2 ஆப்ஷன் போடுப்போம். BA. as someone who refuses to be a conformist, I go out of my way to take the path less frequently chosen. Correct. இதுதான் கரெக்ட். I go out of my way.
நான் கன்ஃபார்மிஸ்ட் கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் லெஸ் ஃப்ரீக்வெண்டா எடுத்த பார்த்து தான் நான் எடுப்பேன் அப்படிங்கிறாங்க. ஸோ BADC answer. As someone who refuses to be a conformist. கொஸ்டின் நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் இதெல்லாம் கேளுங்க. ரைட்டா? ஏன் DCBA வராது? இங்க ஏன் DCBA வராது பாருங்கம்மா. In determining subtle patterns that others would not notice. As a clothing designer, my attentive eye is very helpful. ஆர்டரே மாத்தி இருக்கு. ஆர்டர் சேஞ்ச் ஆகி இருக்கு. ஆர்டர் மாத்தி இருக்கு. சட்டில் பேட்டர்ன்ஸ் டிடெக்ட் பண்றது, மற்றவங்க நோட்டீஸ் பண்ணாத சட்டில் பேட்டர்ன்ஸ் டிடெக்ட் பண்றதுல ஒரு க்ளோத்திங் டிசைனரா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும். சரியா? ஆஸ் அ clothing designer, my attentive eye is very helpful. எதுக்கு ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு பின்னாடி கொஞ்சம் கிளியரா சொல்றோம். சரியா? ஸ்லோவா போகணுமா? ஓகே, ஸ்பீடை குறைச்சிடுறேன், ஸ்லோவா போறேன். ஸ்பீடு குறைச்சாச்சு. ஸ்பீடு குறைக்கணும்னா சொல்லிடுங்க. ஐ கேன் ஈஸிலி ரிமெம்பர். அப்ப பிடி வச்சு பிடி வச்சு ரெண்டு ஆப்ஷன் ABDC ACTB. சரியா? ஸ்பீடு குறைச்சிட்டேன், ஓகேயான்னு சொல்லுங்க. ரெண்டு ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ABDC போவோம். வித் மை ரிட்டென்டிவ் மைண்ட் ஐ கேன் ஈஸிலி ரிமெம்பர் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்ஸ். கரெக்டு தான். அடுத்த ஆப்ஷன் செக் பண்ண அவசியமே இல்லை, இருந்தாலும் செக் பண்ணுவோம். சரியா? செக் பண்ணணும், டெஸ்ட்ல தான் அவசியம் இல்லை, இருந்தாலும் இங்கே செக் பண்ணுவோம். வித் மை ரிட்டென்டிவ் மைண்ட் ஐ கேன் with my retentive important historical dates வராது. சரியா? வராது. with my retentive mind தான் வரும். ஏசிலேயே நம்ம பார்த்துட்டோம் இது வராதுன்னு. ஸோ முடிஞ்சிச்சு. அடுத்தது இது ஃபினிஷ் லைன் சேர்க்கலாமா? இல்ல மேரத்தான் ரன்னர்னு சேர்க்கலாம், ஃபினிஷ் லைன்னு சேர்க்கலாம். ஃபினிஷ் லைன் நான் போடுறது கரெக்டானு தெரியாது, ஆனாலும் சேர்க்கிறேன். ஏசி வச்சு ரெண்டு ஆப்ஷன், மூணு ஆப்ஷன் விளங்காம போயிடுச்சு. ஏசி வச்சு மூணு ஆப்ஷன் இருக்கு. சரியா? ஸோ நான் என்ன பண்றேன், ரன்னர் ஷார்ட் டு த ஃபினிஷ் லைன் அண்ட் கிளைம் த பிரைஸ். நான் என்ன பண்றேன், ஏசி வச்சு மூணு ஆப்ஷன் இருக்கும்போது இன்னொரு க்ளூ கண்டுபிடிக்கணும். இன்னொரு க்ளூ நான் என்ன கண்டுபிடிக்கலான்னு பாக்குறேன். சரியா? மேரத்தான் ரன்னர். அப்ப நான் என்ன பண்றேன், DAC இப்படி பார்க்குறேன். டிஏசி மூணையும் மூணா சேர்க்கிறேன். DAC இந்த இருக்கு. DAC B இது BAC DACB BDAC with a vibrant burst of vigor. The vibrant burst of vigor, the marathon runner shot to the finish line and claimed the prize. Correct? BDAC. Thanks. அடுத்த கொஸ்டின். வெஜிடேரியன் டயட்ஸ் வசதியா வச்சுட்டாங்க. சிடி வச்சு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ACDBயா BCDAயா? ஏ ஆரம்பிக்கிறோம், பி ஆரம்பிப்போம், ரெண்டுலயுமே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. வாசிச்சு பார்த்துருவோம். Her autoimmune disease read that a vegetarian வர்ற மாதிரி இல்லையே, இதை வாசிப்போமா? The young woman read that a vegetarian diet was curative for her autoimmune disease. B, C, D and E. Thanks. இன்னொரு ஆப்ஷன் ஏன் செக் பண்ணலன்னா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரீட் பண்ணும்போதே நம்மளுக்கு கரெக்டா தெரிஞ்சிருச்சு அப்படிங்கறதுக்காக தான் செக் பண்ணல. செக் பண்ணுவோம். DAC செக் பண்ணேன்னு நினைக்கிறேன். Half a vigor, the marathon runner shot to the finish line, claimed the prize with the vibrant burst. இந்த half vigor மட்டும் அப்படியே தனியா நிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆப்ஷன். அதனாலதான் இது தப்பு. with a vibrant burst of vigor. vibrantனா வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பர்ஸ்ட், ஒரு வெடிக்குது. என்ன வெடிக்குது அப்படின்னா, வெடிக்குதுங்கிறது ஒரு சடன் எனர்ஜி கிடைக்குது. ஒரு விகர்னா ஒரு தீவிரம், சடனா ஒரு தீவிரமாகி இதெல்லாம் பண்றேன்.
BD is அடுத்தது although she usually preferred ADBC. She usually preferred neutral colored clothing. The vibrant patterns of the dashiki drew her attention. Right? அடுத்தது R with R rival soccer team. R fellowship with the rival soccer team. சொல்லலாமா? கொஞ்சம் லாஜிக் யூஸ் பண்ணணும். R shot towards another player விட R rival soccer team. Fellowship with R shot towards another player விட fellowship with the rival soccer team. இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஸோ பிடி வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். சரிங்களா? தேங்க்ஸ். செக் பண்ணேன். Fellowship with our rival soccer team became strained when a player took a cheap shot towards another player. Cheap shotனா அரையிறது. சரியா? Cheap shot BD and AC தான் ஆன்சர். இங்க படிச்சதை நம்ம இப்போ செக் பண்ண போறோம். ஆனா என்னுடைய பேடி எழுத BDAC தான் ஆன்சர். கேள்வி என்னதுன்னா ACBD ஆன்சரா போடலாமா அப்படிங்கிறது தான். போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு சொல்லுங்க. ACBD போடலாமா போடக்கூடாதா? ACBD போடலாம். ரைட், புரியுது. ரைட், இந்த கொஸ்டின் எப்படி போடணும்னு சொல்லுங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்ட். சரியா? என்ன ட்விஸ்ட் நான் சொல்றேன் பாருங்க. நோ எனர்ஜியும் வர்ற மாதிரி இருக்கு, நோ வில் பவரும் வர்ற மாதிரி இருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப ரெண்டு இடம் இப்படி வரும்போது என்ன? இப்போ என்ன பிரச்சனை? இப்போ என்ன பிரச்சனை? இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த க்ளூவை நீங்க சூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டு ஆப்ஷன் வரக்கூடிய க்ளூவை நீங்க சூஸ் பண்ணக்கூடாது. நோ எனர்ஜி, நோ வில் பவர். சிஏசிடியை நீங்க தொடக்கூடாது. தொட்டீங்கன்னா உங்களை செஞ்சிடும் அந்த கொஸ்டின். சரியா? சஃபிஷியன்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ். சஃபிஷியன்ட் எனர்ஜி அப்படிங்கிறதும் உங்களை செஞ்சிடும். சஃபிஷியன்ட் வில் பவரும் போடலாம், இதுவும் உங்களை செஞ்சிடும். நம்மளுக்கு ஆன்சருக்கு போயிட்டாங்க. சரியா? எல்லாம் உங்களை செஞ்சிடும். கொஞ்சம் லாஜிக் யூஸ் பண்ணுங்க. பிடியா இல்ல பிஏயா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஆப்ஷன்ல இல்லைன்னா பரவாயில்ல. பிடி பிஏ இங்க பாருங்க, இங்க பிஏ இருக்கு, இங்க பிடி இருக்கு. ரெண்டு ஆப்ஷன் வச்சு செக் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். இருந்தாலும் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. தாண்டி ஒன்று சொல்லி தர பாருங்க. டூ கம்ப்ளீட் 2 + V1. 2 + V1க்கு ஆப்ஜெக்ட் இருக்கலாம், அட்வர்ப் இருக்கலாம். கரெக்டா தப்பா? கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. கரெக்டா தப்பா? இது நான் ஃபைனைட் வேர்பு தான். வேர்புக்கு ஆப்ஜெக்ட் இருக்கலாம், அட்வர்ப் இருக்கலாம். நான் ஃபைனைட் வேர்புக்கும் ஆப்ஜெக்ட் இருக்கலாம், அட்வர்ப் இருக்கலாம். அப்படிங்கும்போது டு கம்ப்ளீட் த ரேஸ். டிசி 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 ஜோடி டிசி ஜோடினா டி அண்ட் சி ஜோடினா டிசிபிஏ வரும், இல்ல பிடிசிஏ வரும். சரியா? டில ஸ்டார்ட் ஆகுமா? எனர்ஜி டு கம்ப்ளீட் ஸ்டார்ட் ஆகுமா? ஸ்டார்ட் ஆகாது. பிடிசிஏ தான் ஆன்சர். எப்படி? கரெக்டா வாசி பார்ப்போம். He had sufficient energy to complete the race, but no willpower to move forward. He had sufficient energy to complete the race, no willpower to move forward. சரியா? ஸோ போட்ட ஆன்சர் பிடிசிங்கிறது கரெக்ட் தான். இருந்தாலும் கொஞ்சம் இதை என்ன பண்ணணும்? ப்ராப்பர் லாஜிக் யூஸ் பண்ணணும். சரியா? ஏதோ போட்டோ அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அப்ரோச் கான்செப்ட் கிங், அப்ரோச் தான் குயின். இத்தனை பிடிஎஃப் பாதி தாங்க, எல்லாம் கிடையாது. சரியா? அடுத்தது லிஸ்ட் வருது, பெரிய லிஸ்ட் வருது.
இன்னும் 2 PDF இன்னும் முடிக்கணும். முடிச்சிடுவோமா? 2 PDF முடிச்சிடுவோமா? ஒண்ணு வேண்டாம், 2 முடிக்கணும். சரியா? எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எஸ்எஸ்சியில் இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. ஃபாஸ்டா போடணும். டாக்கிங் அபவுட் த சோட கேட்க முடியாது. ஏன்னா த பிலாசபியும் போடலாம், த கான்செப்டும் போடலாம். ஜோடி முடிஞ்சிச்சு, சிக்கியாச்சு. அப்புறம் வேற இது யூஸ் பண்ணுவோம். இஸ் டெக்னாலஜிக்கல் சோம்னாம்புலிஸ் இஸ் இங்கேயும் பாருங்க, சிஏ போடலாம், சிபி போடலாம், சிஏ போடலாம், சிபி போடலாம். ஸோ நான் என்ன பண்றேன், இதை எடுத்து சரி ஓகே சிஏ இல்லை சிபி தானே, நான் ஆப்ஷன் வச்சு போறேன்ட்டு போறேன். சரியா? வேற இது ஆப்ஷன் வேற வழி இல்லை, டக்குன்னு இதுல போறேன். சிஏ இல்லை சிபி தான் இருக்கு. சிஏ சிபி 2 ஆப்ஷன் தான் இருக்கு. சிஏடிபி வாட்சி பார்ப்போமா? டெக்னாலஜிக்கல் somnambulist is a concept used when talking about the philosophy of technology. அடுத்த ஆப்ஷனே போகாம சொல்லுங்க, இது கரெக்டா இல்ல தப்பான. அடுத்த ஆப்ஷன்ல ரீட் பண்ண வேண்டாம். எத்தனை தடவை அதையே ரீட் பண்ணிக்கிட்டு இந்த ஒத்தைய மட்டும் ரீட் பண்ணுவோம். இது கரெக்ட்னா கரெக்ட், இது தப்புனா அது தப்பு, அது கரெக்ட், இது தப்புனா அது கரெக்ட், இது கரெக்ட்னா இது கரெக்ட். சிஏடிபி கரெக்டா தப்பு. டாக்கிங் அபவுட் த டெக்னாலஜிக்கல் டிசி வராது, டிசி பேரா வராது, தப்பான பேர் எடுக்கிறீங்க. டிசி பேரா வராது. சரி, அடுத்த கொஸ்டின். மானிட்டரி பாலிசி கமிட்டிஸ் டிசிஷன். என்ன சப்பா கொஸ்டின். பிசி 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 வச்சு 2 ஆப்ஷன். ஏ பிசிடி, பிசிடி ஏ. ஸோ ஏ எங்க போடுறதுன்றதுதான் கேள்வி. With the interim budget out, all eyes are now on the monetary policies decision that will be announced on February 7. So ஏபிசிடியா பிசிடிஏயா அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வெளியே வருது, இன்டர்ம் பட்ஜெட் வெளியே வருது. இன்டர்ம் பட்ஜெட் வெளியே வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா கண்களும் இப்பொழுது நவ். ஏன் இப்போ அப்படின்னா பட்ஜெட் வெளியே வந்துச்சு, அதனால இப்போ பிசிடிஏ கிடையாது. ஏஏ கடைசி போடுறதை விட ஏஏ முன்னாடி போடுறதுதான் அழகா இருக்கும், தெளிவா இருக்கும். ஏபிசிடி கமெண்ட்களில் நலம் விசாரிக்கிறார்கள் நம்முடைய ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். விசாரிச்சுக்கீங்க. ஏபிசிடி தான் ஆன்சர். அடுத்து பிஸ்கல் பாலிசி. அடுத்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன், ஏன்னா ஃபோக்கசிங் ஆன்ங்கிறது பிக்சட் ப்ரொபோர்ஷன். டக டக டகன்னு வருது பாருங்க. சிடிஏ 2 ஜோடி, என்ன 3 ஜோடி சேர்த்துட்டேன். சிடிஏ வச்சு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும். 3 ஜோடியெல்லாம் சேர்த்துட்டேன், முடிஞ்சிட்டு. எக்ஸ்பர்ட் சீக்கர் ரைஸ் இன் இன்ஃப்ளேஷன் ஃப்ரம் அன் எக்ஸ்பான்ஷனரி பிஸ்கல் பாலிசி focusing exclusively on consumption. So B, C, D. கேளுங்க அடுத்தது. திரௌபதி நல்லா இருக்கீங்களா? மனைவிகள் குழந்தைகள் நலமான்னு கேளுங்க. கேளுங்க. அடுத்தது. The ISRO is all set. So AD. இஸ்க்கு பின்னாடி V3. இஸ் ஆளுங்கிறது adverb. So AD வச்சு 2 ஆப்ஷன். ADCBயா CADBயா? GSAT 31 on February 6 from the ISRO is all set to launch its 40th communication satellite spaceport in French Guiana. So கொஞ்சம் டவுட்டா வருது இந்த கொஸ்டின். CADB. GSAT on February 6 from the ISRO is all set to launch its 40th communication satellite spaceport in French Guiana. வாசிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு நான் வந்துட்டு எனக்கு கிளாரிட்டி இல்லைன்றதுனால நான் 2வது ஆப்ஷன் வாசிக்கிறேன். சரியா? எல்லா கொஸ்டினுக்கும் 2வது ஆப்ஷன் வாசிக்கணும் அவசியம் கிடையாது. கிளாரிட்டி இல்லை, ஸோ வாசிக்கிறேன். ADCB. The ISRO is all set to launch its
40th communication satellite GSAT 31. சூப்பரா வருது பாருங்க. 40வது கம்யூனிகேஷன் சேட்டலைட் தான் GSAT 31 on February 6 from the spaceport in French Guiana. சூப்பரா இருக்கு. A, D, C and B. இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்ல. நீங்க பேசுங்க உதராபதி. உங்களுக்கு இல்லாத உரிமையா? மேக்கு பின்னாடி V1. மே soon receive AB. ABCD இருக்குது. இன்னொன்னு CABD இருக்கு. ABCD இருக்குது. CABD இருக்கு. ABCD. So-called angel tax may soon receive some concession. Startups troubled by from the government வராது. சரியா? So ABCD வராது. CABD தான் ஆன்சரு. பயமா இருந்தா வாசிச்சு பார்த்து. ABCD வராது. CABD தான் ஆன்சர். Startups troubled by the so-called angel tax may soon receive some concession from the government. Startups trouble பண்ணப்பட்டுச்சு. E3S adjective. By the so-called angel tax. Angel tax சொல்லப்படுறதுல கன்செஷன் வாங்கலாம். எங்க இருந்து? கவர்மெண்ட்ட இருந்து. So CABD தான் ஆன்சர். Next question. Look into tax imposed போடலாம். Look into revising போடலாம். அதனால எனக்கு இந்த இது நல்லா இல்லை. அதனால நான் என்ன பண்றேன்னா ஏஞ்சல் டாக்ஸ் அப்படி போடலாம். இல்லைன்னா 5 member working committee போடலாம். ஸோ ஏஞ்சல் டாக்ஸ் D and B. DB இருக்கு. வேற எங்கேயாவது DB இருக்கா அப்படின்னா DB இல்ல. CADB ஒண்ணுதான் ஆன்சர் போடும். On Monday, the center had set up a 5-member working committee to look into revising the norms of the angel tax imposed on startups. CAG. Right. கொஞ்சம் ஃபாஸ்டா போடாம இன்னும் கொஞ்சம். You are usually in a rush. Correct. B and C. BC வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? BC. ABCD BCDA. Dக்கு அப்புறம் A வருமா? வெதர் ஃபார்ல முடியாது. வீட்டுக்கு போங்க. இதுதான் ஆன்சர். ABCD. When you are traveling, whether for work or leisure, you are usually in a rush to catch the next flight and it's next destination. சரியா? வாங்க அடுத்து வாங்க. It becomes attractive. CD வச்சு ரெண்டு ஆப்ஷன். ABCD BCDA. ஏழ முடியுமா? ஷார்ட் விசிட் அணிலே ஒரு முடியலாம். Bல ஆரம்பிக்கலாமே. Dல முடியுமா? Dல தான் முடியாது. Dல முடியாது. இது வராது. அடுத்தது BCDA. Many countries have made it easy for Indians to access their country. This is why it becomes attractive to plan for a short visit on your layover. Rama. To catch and to reach. சொல்றாங்களா? கரெக்ட். To catch and reach. கரெக்ட். ஸ்பீடா போலாமா அப்படின்னு சொல்லுங்க. Walk through proportion a hall of mirrors. BD. ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. அதான் ஆன்சர். That the bewildered Indian statistics often resemble have to walk through a hall of mirrors. BD வச்சு வேற ஆப்ஷன் இல்லையா? என் கண்ணு தான் தெரிய மாட்டேங்குதா?
that the bewildered Indian statistics often resemble have to walk through a hall of mirrors, right? தப்பு தப்பு தப்பு. ஏன் தப்பு? இந்த கொஸ்டின்ல நான் ஏன் தப்பு விட்டேன் கரெக்டா சொல்லுங்க. கொஸ்டின் கொஞ்சம் ஸ்டேபிளா கட்டணுமா? ஓகே, நான் மேல கீழே அசைச்சுக்கிட்டே இருக்கேன், அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் ஜூம் அவுட் கூட பண்ணிடுறேன். இந்த கொஸ்டின்ல நான் என்ன மிஸ்டேக் விட்டேன்னு சொல்லுங்க. பிடி வச்சு நான் போட்டுட்டேன், பிடி வச்சு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, அதுதான் ஆன்சரா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா அந்த ஆன்சர் தப்பா இருக்கு. நான் என்ன தப்பா போட்டேன்னு சொல்லுங்க. நான் என்ன தப்பா போட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. என்ன தப்பா போட்டேன்? இந்த கொஸ்டின் நான் தப்பா போட்டிருக்கேன், என்ன தப்பா போட்டிருக்கேன்னு சொல்லுங்க. நான் போட்டிருக்கிற பேரு தப்பு, சரியா? ஹாவ் டு வாக் த்ரூ அப்படின்ட்டு போட்டிருக்கிற அந்த பேரு தப்பா விழுந்துச்சு. பிடி தப்பா விழுந்துச்சு, சரியா? பிடி தப்பா விழுந்துச்சு, பிடி தப்பா விழுந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? பயப்படக்கூடாது, முக்கியமா பயப்படக்கூடாது, சரியா? ரிசம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட், ரிசம்பிள்ங்கிறது verb. எதை ரிசம்பிள் பண்ணுது? ஆஃபன்ங்கிறது அட்வர்ப். ரிசம்பிள் வாட்? ரிசம்பிள் ஹால் ஆஃப் மிரர்ஸ் போடலாமா? ஸோ இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதை மாதிரி இருக்குதுன்னா ஒரு ஹால் ஆஃப் மிரர்ஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மீனிங்ல வருது. அப்ப ஏடி 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 வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, இல்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஏடிசிபி ஃபர்ஸ்ட் பாக்குறேன். பில ஃபர்ஸ்ட் பில முடியுமா? சில ஆரம்பிக்குமா? சில ஆரம்பிக்காது. ஏடிசிபியே பாக்குறேன். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபன் ரிசம்பிள் a hall of mirrors that the bewildered have to walk through. The bewildered, the plus adjective அப்படிங்கிறது, the plus adjectiveனா என்ன அர்த்தம்? The plus adjective plus people, the bewildered people, plural பாத்தீங்களா? அதனாலதான் have போட்டிருக்காங்க. have to walk through. throughங்கிறது எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம இருந்திருக்கு. த்ரூங்கிறது சென்டென்ஸ்ல அட்வர்பா யூஸ் பண்ணிருக்காங்க, போர்ஷனா யூஸ் பண்ணல. நான் அப்புறம் போர்ஷன் நினைச்சுதான் சிக்கலா மாட்டிக்கிட்டேன். படிக்கிற நம்ம அரைகுறை கிராமர்ல மட்டும்தான் நம்ம சிக்குவோமே தவிர வேற எதுலையுமே சிக்க மாட்டோம். ஸோ ஆன்சர் ஏடிசிபி. Indian statistics often resemble a hall of mirrors that the bewildered have to walk through. ADCB. ரைட், பரவாயில்ல, ஞாபகம் இருக்கு. அடுத்து வாங்க, அடுத்து வாங்க, அடுத்து வாங்க, அடுத்து வாங்க. Reported to be என்னன்னு தெரியலையே. to be 110 basis points higher. இப்படி எடுக்கலாமே, இப்படி எடுக்கலாமே. ஸோ ஏபி 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 ஏபிஐ வைத்து இந்த ஒருத்தர் இருக்கான், இந்த ஒருத்தர் இருக்கான். இஸ்ல ஆரம்பிக்காது சென்டென்ஸ். ஸோ ஏபிசிடி வராது. சிஏபிடி. Economic growth in fiscal year 2017 is now reported to be 110 basis points higher than the previous estimate. CABD. சரியா? CABD. நான் போடும்போது நான் போடுற அதே ஃப்ளோல போட முடியுதான்னு பாருங்க. Few large emerging economies. CA. CA வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. CA. அப்ப கரெக்ட். வாசிப்போமா? டிபிஏ இல்ல பிடிஏன்னு பார்ப்போம். Today, India is probably one of the few large emerging economies where growth and development, where conjunction growth and development seems to be, growth and development ரெண்டே சேர்த்து ஒரே விஷயமா சொல்றாங்கன்னா seems singularல போடுறாங்க. CAD seems to be cruising along the same pace, making it unique in many ways. அந்த seems இங்க இருக்கு, growth and development சப்ஜெக்ட் மேல இருக்கு, அதை வச்சு ஜோடியை போட்டுறோம். CADB தான் ஆன்சர். அடுத்தது I come across BC ரெண்டு ஆப்ஷன். டில முடியுமா? ஏல முடியுமா? ரெண்டுலயுமே முடிகிற மாதிரி தான் இருக்கு. பில ஆரம்பிக்குமா? பில ஆரம்பிக்காது. ஏல ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். மிஸ் செல்லிங் has really gone out of bounds. இதை வச்சு சேர்க்கலாம். out of bounds, out of limits.
And so I often come across stories of people who have been duped. Duped, not cheated. Mis-selling னா வந்துட்டு என்னது, பொருளை ஏமாத்தி விற்கிறது. அது லிமிட் தாண்டி போயிடுச்சு. அதனால அடிக்கடி ஏமாந்து போற மக்களை நான் பாக்குறேன் அப்படின்னு அர்த்தம். Augmented by direct messages. Augmented by direct messages. D and A. DA வச்சு ஒரே ஆப்ஷன், அவ்வளவுதான். While awareness has been created through various media forms of phishing, it could be augmented by direct messages to user. Has gone on for just too long. ரொம்ப நாளா போயிடுச்சு. Has gone on for just too long. DC வச்சு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ADC. Mis-selling in insurance has gone on for too long and nothing has been done. போற ஸ்பீட்ல வருதா அப்படின்னு பாருங்க. அடுத்தது and I lacked பாருங்க, I subject lacked verb. சரியா? மத்த எதுவுமே இல்ல. வாஸ் வச்சு சேர்க்கறான்னா வாஸ் some of the hardest moments, was painful, ரெண்டுமே வர மாதிரி இருக்கு. BC வர மாதிரி, BD வர மாதிரி. சோ நான் என்னுடைய அவுட் ஆஃப் த பாக்ஸ் லெஜெண்டரி திங்கிங்ல போறேன். I lacked subject to verb. I lacked what? I lack என்கிட்ட என்ன இல்ல? ட்ரீட்மெண்ட் கியூர் பண்றதுக்கு. ஏபி நான் போடுறது 100% கரெக்டாக எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் நம்பிக்கையோட என் கான்செப்ட் மேல நம்பிக்கை வச்சு நான் போறேன். ஏபிசிடி இல்ல CABD. டி வச்சு முடிக்கலாமா அப்படின்னா முடிக்கலாம். CABD. சில ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏல ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டு வாசி பார்ப்போம். When children came to my clinic and I lacked treatment to cure them, or existing treatment was some of the hardest moments of my career. வராது. existing treatment வந்துட்டு some of my hardest moments of the career கிடையாது. existing treatment subject was verb. பின்னாடி ஒரு சப்ஜெக்டை பத்தி பேசல. existing treatment தான் கஷ்டமா, என் கெரியர்லேயே கஷ்டம், மீனிங் வரலை. அப்ப நான் என்ன பண்றேன், இன்னொரு ஆப்ஷனை ட்ரை பண்றேன். CABD. Some of the hardest moments of my career were from my years as a pediatrician when children came to my clinic and I lacked treatment to cure them. Or இருக்குது ரொம்ப கஷ்டம் கெரியர்ல, கஷ்டமான டைம் எப்படின்னா, குழந்தைங்க பீடியாட்ரிஷனா இருக்கேன், குழந்தைங்க கிளினிக் வராங்க, என்கிட்ட கியூர் பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை. அப்புறம் இருக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு, அன்ரிலையபிளா இருக்கு, எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படிங்கிறது. புரிஞ்சுட்டா? இன்னொரு PDF அழுத்திடலாமா? 10 நிமிஷத்தை அழுத்திடலாமா? நம்ம 8:20 தான் ஆரம்பிச்சோம். செண்பக பிரியா மேம் இருக்காங்களா? நீங்க வந்துட்டு ஆஃப்லைன் நம்ம பயல்களுக்கு பாசத்தை பத்தீங்களா? ஆஃப்லைன்ல நம்ம மூஞ்ச பார்த்ததும் நம்ம குரலை கேட்கறதும் பத்தாம ஆன்லைன்லயே வந்து கேக்குறாங்க பாத்தீங்களா? அவங்கள நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு. ஆனா பின்னாடி எதுவும் ஆப்படிச்சிருவீங்களோன்னு ஒரு பயமாவும் இருக்கு. இது எதுவும் அண்ணன் ஐஸ் வைக்கிறதுக்காக வர்றது இல்லையே. ஓகே, calculate millions of equations. DA வச்சு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. BDAC. Thanks to computers, we are able to calculate millions of equations and problems in a relatively short window of time. BDAC. அடுத்தது. But in the end,
I just இதுதான் ஈஸி. I just ஐயோ செஞ்சுட்டாங்களே இங்கேயும் verb இருக்கு இங்கேயும் verb இருக்கு, நான் எப்படி போடுவேன், எனக்கு எப்படி தெரியும். அடுத்தது காப்பீஸ் ஆஃப், இன்னொரு க்ளூ வச்சு போடுறேன். காப்பீஸ் ஆஃப் த ஒர்க் ஷீட் போடலாமே. சிடி 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 கொஸ்டின்லாம் கஷ்டம் பெருசு, ஆச்சு பார்த்தா வருஷக்கணக்காயிடும். சிடி 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 வச்சு ஒரே ஆப்ஷன் ACD. I was looking for someone who would be able to print some copies of the worksheet for me, but in the end I just had to pick someone at random and hope they were trustworthy. So ACDB. She isn't willing. இதான் பாதியில இருக்கு. இல்ல அப்படின்னா கோயிங் டு மெடிக்கல் ஸ்கூல் இதை வச்சு சேர்க்கலாம். பிடி கோயிங் டு மெடிக்கல் ஸ்கூல், கோயிங் டு மெடிக்கல் ஸ்கூல் வச்சு சேர்ப்போம். பிடி 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 வச்சு 1 இருக்கு 2 இருக்கு. ஏழ முடியுமா? வாய்ப்பு இருக்கு. கீழே முடியுமா? வாய்ப்பு இருக்கு. கீழே ஆரம்பிக்குமா? டு அச்சீவ் சச் எ ட்ரீம் வாய்ப்பு இருக்கு. சரி போவோம், வேற வழி இல்லை, வாஸ்தான் போடணும். டு அச்சீவ் சச் எ ட்ரீம், although Lisa has the aspiration of going to medical school, she isn't willing to put forth the effort needed. Question twist, சரியா? CBDA யா இல்ல BDAC யா? Although Lisa has the aspiration of going to medical school, she isn't willing to put forth the effort needed to achieve such a big dream. இது ஆன்சரா இது ஆன்சரா அப்படிங்கிறது எனக்கு கீழே எக்ஸ்பிளனேஷன் வேணும், கீழே கமெண்ட்ல. சரியா? பாருங்க, பிடிஏ மொத்தமா இருக்கு. சிஏ முன்னாடி போடுவீங்களா, சிஏ முன்னாடி போடுவீங்களா, சிஏ பின்னாடி போடுவீங்களான்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? ஆன்சர் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன பண்ணணும், லாஜிக் வேணும். எங்க வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே கமெண்ட்ல. நெக்ஸ்ட் क्वेश्चन. were built கரெக்டா இருக்கு, and the settled people made farms கரெக்டா இருக்கு. சிடி 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 கரெக்டா இருக்கு. சிடி சிடி தான் நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் போடலாம், கேர்ஃபுல்லா இருக்கணும். சிடிபிஏயா ஏழ முடியுமா? சில ஸ்டார்ட் ஆகுமா? அண்ட்ல ஸ்டார்ட் ஆகாது, அண்ட்ல ஸ்டார்ட் ஆகாது. ABCD தான் கரெக்ட். After the Paleo-Indians, many civilizations were built and the settled people made farms instead of being nomadic. ABCD correct. அடுத்த question. Caused her to move classes around. Caused her to move classes around. சரியா? So BD 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 அடுவாவி பயிலுக. பிடி 3 ஆப்ஷன்ல இருக்கு. பிடி 3 ஆப்ஷன்ல வச்சா நான் எப்படி போடுவேன்? ஏழ முடியாது. நியூ வாக்கர் ரெக்வயர்மெண்ட்ஸ் இன்டரப்டட்னு முடியாது. சரியா? நான் இன்னொரு வித்தையை பயன்படுத்த போறேன். கையில இருக்க இன்னொரு வித்தை சப்ஜெக்ட் டு வெர்ப் இன்டரப்டட். எதை இன்டரப்ட் பண்ணுச்சு? நியூ வாக்கர் ரெக்வயர்மெண்ட்ஸ் இன்டரப்டட். எதை இன்டரப்ட் பண்ணுச்சு அப்படின்னா the teacher's settled schedule. புரியுங்களா? ஏசி ஏசி பிடி ரெண்டுமே ஜோடினா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சர். டக்குன்னு போட்டு சட்டுன்னு பேரு. இன்டரப்டட் வாட்? the teacher's settled schedule. சரியா? இது வந்துட்டு சில கொஸ்டின்ல பார்க்கும் போதே தெரியும், சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கு, இதுக்கு ஆப்ஜெக்ட் வரணும், இந்த ஆப்ஜெக்ட் எங்க அப்படின்னு தேடினீங்கன்னா ஆன்சர் வந்து. அடுத்தது வெரி லவ்வபிள். டிசி வெரி லவ்வபிள், வெரி லவ்வபிள். அடுப்பாவி இப்படி 3 ஆப்ஷன் வச்சிடுறாங்க. த பிட்டர் ஓல்டு உமன்ல முடியாது. ரைட்டா? அப்ப இது வராது. பிடிசிஏயா டிசிபிஏவா? ரைட், பிடிசிஏ வாசிப்போம். though she didn't come across as very lovable, the bitter old woman really had a heart of gold. ரைட், ஒரே சென்டென்ஸ் தான் வாசிச்சிருக்கேன். கரெக்டா இல்ல தப்பா? இது கரெக்ட்னா கரெக்ட், தப்புன்னா டிசிபிஏ. ஸோ பிடிசிஏயா டிசிபிஏ? though she didn't come across as very lovable, the bitter old woman really had a heart of gold. BDCA, yeah?
இல்லையா அப்படின்னா BDCA தான் ஆன்சர். I insisted that நார்மல் கன்ஜங்ஷன் பின்னாடி ஒரு கிளாஸ் வரணும். I had no need. So AD வச்சு ஒரே ஆப்ஷன் தான். I insisted that I had no need to repent because I never did anything wrong. ADBC சட்டுன்னு வந்துடும், ஃபாஸ்டா வந்துடும். அடுத்தது without burning fossil fuels, harnessing electricity without burning fossil fuels. CB பாவிகளா, ஏல முடியலாம், ஆஃப்ல ஆரம்பிக்காது, இது வராது. டி சோலார் பேனல்ஸ் ஆர் வர வாய்ப்பு இருக்கு. டி இதை வாசி பார்ப்போம் சரியா. சோலார் பேனல்ஸ் ஆர் ஆஃப் ஹார்னஸிங் கிடையாது. அப்ப இது முடிச்சிட்டோம். அப்ப இதுதான் ஆன்சர். சோலார் பேனல்ஸ் ஆர் ஹைலி எஃபிஷியன்ட் மெத்தட் ஆஃப் ஹார்னஸிங் எலக்ட்ரிசிட்டி வித்வுட் பர்னிங் ஃபாசில் ஃபியூவல்ஸ். இதுதான் ஆன்சர். அடுத்தது because it reduces. CB it reduces. ஏல ஸ்டார்ட் பண்ணலாமா? பார்ட்ஸ் அண்ட் டிவைடிங் த ஒர்க்னு ஸ்டார்ட் ஆகாது. இதுதான் ஆன்சர். breaking projects into parts and dividing the work is highly efficient because it reduces time and increases productivity. சரியா, நான் எப்பவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக 10 செகண்ட் வாசிக்கிறேன். பரீட்சையில வந்துட்டு எனக்கு இந்த வாசிக்காம அப்படி போடுறதுல ஒரு கிக்கு கிடைக்கும். வாசிக்காம போடுவேன், நீங்க வாசிச்சே போடும் சரியா. டீச்சருடைய டாக் டைடு. ஏபி கரெக்ட். ஏபி வச்சு இது thoughtful நியூ பப்பி கிடையாது, thoughtful ஸ்டூடெண்ட். ஸோ ஏபிசி வந்துருச்சு. ஏபிசி வரிசையா வருதுன்னா நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ரெக்வயர்ட். அடுத்தது since the coaches வரலாமே பிசி இல்லைன்னா since the soccer team வேற வரலாமே. அட பாவிகளா இப்படி பண்ணிட்டீங்களா. பிசி வரலாம், பிடி வரலாமடா. நீங்க எனக்கு வேண்டாம், நான் வேற க்ளூ எடுத்துக்கிறேன். டியூரிங் த மிடில் ஆஃப் த சீசன். டிபி வச்சு இது ஒரு ஆப்ஷன், டிபி வச்சு இது ஒரு ஆப்ஷன். சீல முடியுமா? பீல முடியுமா? பீல முடியாது. அப்ப இது வராது. இதுதான் ஆன்சர். ADBC. Several teammates in the high school soccer team quit the team during the middle of the season since the coaches were not loyal to the team. அவ்வளவுதான். அடுத்தது helped her improve. See the beauty of the causative verbs. helped her improve. DC வச்சு ரெண்டு ஆப்ஷன். சீல முடியாது. ADCB. The constructive running skills helped her improve comments about her. Helped her improve comments about her. A, D, C and B. அடுத்தது certain path. AD வச்சு ஒரே ஆப்ஷன் தான். To think that the choice இல்ல. Some believe that fate destines you for a certain path when you are born, but I like to think that the choice is up to me. சில பேர் இப்படி நம்புறாங்க, ஆனா நான் இப்படி நம்புறேன். ஏன்னா திடீர்னு ஆடு ஓடுது வீடியோவில். PADC தான் ஆன்சர். அடுத்தது the counselors are trying to console the students. To console whom? The students. ABC வரிசையா வந்துருச்சுனாலே முடிச்சுட்டுங்க. நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ரெக்வயர்ட் தான். டி எல்லாம் வாசிக்கவே வேண்டாம். ABC வரிசையா வந்தாலே டியை தூக்கி முன்னாடி போட முடியும். ஒரே ஒரு பாசிபிலிட்டி DABC வரலாம். DABC ஆப்ஷன் இல்லை. நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் வாசிக்க வேண்டாம். The priest went to console the military. Went to the hospital to console the military widows. The military widows correct. BCDA கிடையாது. military widows to the hospital. இல்ல to console the military widows to the hospital. The priest went கிடையாது. Priest went to the hospital to console the military widows. அவ்வளவுதாங்க.
ஃபாஸ்டா எழுதியாச்சு, செம்ம ஃபாஸ்டா போயாச்சு. இப்போ சொல்லுங்க, கொஞ்சம் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? அந்த ஸ்பீடு கிடைக்குதா? அந்த ஃப்ளோ அடிச்சு மேல போகிறோமா அப்படிங்கிற சொல்லுங்க. செண்பக பிரியா மேம், நீங்க சொல்லுங்க, ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதா, ஒரு வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. தெரியலன்னா தெரியாடா, உன் கிளாஸுக்கு 3 மாசமா காலை தூக்கத்தையெல்லாம் விட்டு வந்ததுதான்டா வீணு, ஒரு வித்தியாசமும் தெரியலடா அப்படின்னா தெரியல அப்படின்றங்க. தெரியுது அப்படின்னா தெரியுது அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு எங்க மார்க்லயும் டிஃபரன்ஸ் தெரியும், வித்தியாசம் தெரியும். ஏசிபிடி ஏபிசிடி ஏன் வராது? இந்த கொஸ்டின்மா ஃபைனல் கொஸ்டினா? The priest went to console the military widows to the hospital. The priest went இருக்கா, வேர் அட்வர்ப் போடும், அட்வர்ப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா to console the military widows போடும். 126 பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம், இந்த வீடியோலாம் பார்க்கலாம், இதெல்லாம் பார்க்கலாம், இதெல்லாம் நல்லா உங்களுக்கு ஏற்றி. என் அளவு ஸ்பீடு இப்போ வராது, போக வந்துடும். நல்லா இருக்க ராஜா, எனக்கு என்ன ஒரு குறையும் இல்லை, நான் பாட்டுக்கு நல்லா இருக்கு. கிராமர்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, எனக்கு உங்களுக்கு மார்க்ல இம்ப்ரூவ்மெண்ட். செக்ஷனல் போட்டு பார்க்கலாமா? போட்டு பார்க்கணும். ஆக்சுவலா இன்னைக்கு தேதியை குறிச்சு இன்னொரு 1 மாசமா 30 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட், அட்லீஸ்ட் ஒரு 15 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட், 30 இல்லைனாலும் ஒரு 15 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட், 15 செக்ஷனல் மார்க், செக்ஷனல் மெயின்ஸ் போட்டு தயாராகணும், ரெடி ஆகணும். ஒரு டெஸ்ட்ல மார்க் எப்படா இன்னைக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னு அப்படியே வெறி ஏறி நாளைக்கு அதை அப்படியே காம்பன்சேட் பண்ணும். கிராமர்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ஆனா எனக்கு மார்க்கில் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு பார்க்கணும். சரி, பாத்துருவோம் வராமலாம் போயிடாது, பார்த்து. டெலிகிராம் நான் கைவிட்டுட்டேன், டெலிகிராமுக்குள்ள போறதையே கைவிட்டுட்டேன். ஏன்னா 1-2 இருந்தா வரல, 906 1000 தான் தொடல. டெலிகிராம் கண்டுபிடிச்சவனும் கூட இவ்வளவு மெசேஜ் வராதுடா, அவ்வளவு மெசேஜ் தட்டிட்டாங்க. ஓ, புரிஞ்சுக்கீங்க சரியா? டைம் இருக்காதுங்க, டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு டைம் இருக்காது, கண்டிப்பா டைம் இருக்காது. ஆன்லைன்ல வாய்ப்பே கிடையாது. இதே இது நீங்க ஆஃப்லைன்ல இருந்தீங்கன்னா அது வேற, ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தெரியும், பக்கத்திலே உட்காந்து கூட சொல்லி கூட கொடுப்பேன். ஆனா ஆன்லைன்ல அது செட் ஆகாது. உண்மையிலே எனக்கு நிறைய டவுட் இருக்கு, எனக்கு ஒரு 50 டவுட் இருக்கு, இதெல்லாம் நீ சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கால் கூட பண்ணுங்க, நம்பர் வாங்கிட்டு கால் பண்ணுங்க, இல்ல நேர்ல வர முடிஞ்சா நேர்ல வரும். சரியா? நீங்க லைவுக்கு வர்றீங்க, லைவ்ல வர்றீங்க, ரெகுலரா வர்றீங்க, ஏன் டவுட் நீங்க கிளியர் பண்ணல, மத்தவனே என்னைய ஏன்டா ஒன்னா பாக்க, உன் லைவுக்கு நான் வரேன்டா, எனக்கு கிளியர் பண்ணு அப்படின்னு இருந்துச்சுன்னா லைவ் முடிச்ச உடனே மெசேஜ் போட்டீங்கன்னா மேல வந்து இவருக்கு நான் இப்போ உடனே சொல்லிடுவேன், நான் இப்போ ரொம்ப பிகினர் என்ன ஏதோ ஒரு கேள்வி அவருக்கு உடனே சொல்லிடுவேன். கிளாஸ் முடிஞ்ச உடனே போட்டு விட்டீங்க, ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா உங்க சாட் மேல வந்துடும், கிளியரன்ஸ் பண்ணிடும். சரியா? தூத்துக்குள்ள நீங்க வர வேண்டாங்க, நீங்க மெசேஜ் மட்டும் போட்டுருங்க, நான் பண்ணி விட்டுறேன். ஓகே, தேங்க்யூ, டாடா. நாளைக்கு கிளாஸ்ல